குழந்தை பிறந்த பிறகு அக்கீகா கொடுக்குறோம்ல, அதை பற்றிய விளக்கம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு இப்போ மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு அக்கீகா கொடுக்கல அப்படின்னா அதை கணவன் நிறைவேற்றலாமா? என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், அக்கீகா கொடுப்பதனுடைய சட்டங்கள் என்ன, குழந்தை பிறந்தால் அக்கீகா கொடுப்பதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு கொடுக்கப்படவில்லைன்னு சொன்னால் கணவன் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்தால், ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்ததுன்னு சொன்னால் 7ஆம் நாள் அக்கீகா கொடுக்க வேண்டும். குழந்தை பிறந்து 7ஆம் நாள் என்ன செய்யணும்? அக்கீகா கொடுக்க வேண்டும். அக்கீகான்னா ஒரு ஆடு. ரசூலா காட்டி தந்த வழிமுறை என்னன்னு சொன்னால், பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆடு, ஆண் குழந்தையா இருந்தால் 2 ஆடுகளை நீங்க அக்கீகாவாக கொடுங்க. அதை என்ன செய்யுங்க, ஏழைகளுக்கு மற்ற இல்லாதவங்களுக்கு இது மாதிரியான நிலையில அக்கீகா ஆடை அறுத்து என்ன செய்யணும், குர்பானியாக மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம் என்று ரசூல்லா நினைஞ்சிருக்காங்க, வழி காட்டி தந்திருக்கிறாங்க. அப்போ குழந்தை பிறந்து 7ஆம் நாள் என்ன செய்யணும், அக்கீகா கொடுக்கணும். 6ஆம் நாள், 5ஆம் நாள், 4ஆம் நாள் கொடுக்க கூடாது. கொடுக்கக்கூடியது என்னன்னு சொன்னா 7ஆம் நாள், கரெக்டா 7ஆம் நாள் என்ன செய்யணும், அக்கீகா கொடுக்கணும். 8ஆம் நாள் கொடுக்கலாமா, 9ஆம் நாள் கொடுக்கலாமா, 10ஆம் நாள் கொடுக்கலாமா, இல்ல ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அதாவது 7ஆம் நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அந்த 7ஆம் நாள் தான் கொடுக்கணும். கரெக்டா 7ஆம் நாள்ல என்ன செஞ்சிடணும், அக்கீகா கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தால் 2 ஆடுகள், பெண்ணாக இருந்தால் 1 ஆடு என்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே நேரத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், சில இடங்கள்ல பார்த்தால் அக்கீகாங்கிறது சில சின்ன பிள்ளையா இருப்பாங்க, பிறந்து ஆளாகி வளர்ந்து ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய நேரத்தில் அப்பதான் அவங்க வீட்டில் பொருளாதாரம் வந்திருக்கும். இப்போ நம்ம அக்கீகா கொடுக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு 10 வயசு ஆயிடுச்சு, பையன் பெரிய பிள்ளை ஆயிட்டு, இப்போ நம்மகிட்ட பொருளாதாரமும் வந்திருக்குது, இப்போ கொடுக்கலாமா, நம்ம சின்ன வயசுல கொடுக்கல, அப்போ நம்ம வீட்டில் நம்ம கஷ்டப்பட்டோம், இப்போ கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் கொடுக்கலாமா, இப்படி யாரும் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும். அக்கீகாவை பொறுத்தமட்டில் என்னன்னு சொன்னா, குறிப்பிட்ட அந்த நாளில் தான் கொடுக்கணுமே தவிர அதற்கு பிறகு உள்ள நாட்கள்ல அது கொடுக்கறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. குறிப்பிட்ட நாளில் கொடுத்தால் அது கடமையை நம்ம நிறைவேற்றணும். குறிப்பிட்ட நாளில் நம்ம கொடுக்கலன்னு சொன்னா அது பிரச்சனை கிடையாது. 5 வேளை தொழுகை ஃபர்லானது இல்லையா, 5 வேளை கண்டிப்பா நினைச்சணும், தொழுவணும். இது மாதிரி பொருளாதாரம் வந்தால் ஜக்காத்து கொடுக்கணும், இது கண்டிப்பா செய்யணும். ஹஜ்ஜி கடமை ஆயிட்டா அது கண்டிப்பா செய்யணும். இது ஃபர்ல். அது இது என்னன்னா ஃபர்ல் கிடையாது. இது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, சுன்னத்தான ஒரு காரியங்கள் விரும்பினால் நம்ம செய்யறது, அதே நேரத்தில் நம்ம மீது கடமையானால் அது செய்யணும். நம்ம மேல கடமையாயிடுச்சுன்னு வைங்க, எனக்கு பொருளாதாரம் இருக்கிறது, ஒரு ஆடையை அறுத்து நான் குர்பானி கொடுக்குறேன், 2 ஆடையை அறுத்து நான் குர்பானி கொடுக்குறேன், இப்படி நம்ம மேல அது கடமையா இருந்து பொருளாதாரம் இருந்தால் நம்ம கொடுக்குறோம். இல்ல அன்றைய தினத்துல 7ஆம் நாள் நம்மகிட்ட இல்ல, 10ஆம் நாள் கூட ஒரு பொருளாதாரம் வந்துச்சுன்னா கூட கொடுக்க கூடாது. நல்லா விளங்கிக்காங்க. 7ஆவது நாள் என்கிட்ட காசு இல்ல, காசு இல்லாம இருக்கு. 10ஆம் நாள் ஒருத்தர் என்ன செய்யறான், சொந்தக்காரர் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 1 லட்ச ரூபா வந்துருச்சு, நாங்க ஒரு 1 லட்சம் அன்னைக்கு வாங்கினோம்ல, இல்ல ஏதோ ஒரு காசு அப்படின்னு சொல்லி ஒரு 1 லட்ச ரூபாய் கொண்டு தந்துட்டாரு. ஆகா 3 நாள் தானே ஆச்சு கொடுத்துருவோமே, 1 நாள் தானே ஆச்சு, 8ஆம் நாள் தானே ஆச்சு, அப்படி கொடுத்துருவோமே நினைச்சு கொடுக்கறதா இருந்தா அப்படி கொடுக்க கூடாது. அந்த நாளில் சொல்லப்பட்ட கடமையாக இருந்தால் அந்த நாளில் செய்யணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது மேல நம்ம மேல என்ன இல்லை, கடமை இல்லை, குற்றமும் ஆகாது. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, மற்ற விதத்துல கொடுக்கலாமா? அது அக்கீகாவை தான் நம்ம கொடுக்கல, சும்மா ஒரு ஆடு எடுத்து இல்ல ஒரு 2 ஆடு எடுத்து பொதுவா மற்ற ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கலாமா? அது கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய நாள் என்பது 7ஆம் நாள். அதுல நீங்க கொடுக்கலன்னு சொன்னா, மற்ற நாள் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை வைத்து நீங்க கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. என் புள்ள பிறந்து பாத்தீங்களா, ஆம்பளை பையன் பிறந்தா பாத்தீங்களா, பொம்பளை புள்ள பிறந்துச்சு பாத்தீங்களா, அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது. சும்மா என்ன செய்யறேன், இறைவன்கிட்ட நன்மை பெறுவதற்காக நான் என்ன செய்யறேன், கொடுக்குறேன்னு சொன்னால் அது குற்றமும் ஆகாது. அப்படிங்கறத விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.